இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆம்னி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஆம்னிக்கு கூலண்ட் லீக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து கூலண்ட் லீக் பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமர் வந்து கூலண்ட் லீக்குன்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம என்னென்னு வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து பிரித்து பார்த்துடலாம். நம்ம என்னென்னு பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த ஹெட்டில் வர வந்து ஒரு இந்த கேப் வந்து நமக்கு வந்து லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஃபுல்லாக அரிச்சிருச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 3,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே அரிச்சிருச்சு. அதனால் அந்த பீஸே வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க இந்த தெர்மோஸ்டாட்டு கேப்புமே வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக அரித்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஓஸ்லாம் ஃபுல்லாகவே இதாகிருச்சு. நம்ம வந்து அந்த வால்வையும் சேர்த்து மாற்றிடலாம். இதான் அந்த பழைய பீஸு. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அரிச்சிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். கூலண்ட் வந்து கஸ்டமர் வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ணாமலே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 3,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ஓடி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து உடஞ்சி உள்ளே ஓஸுக்குள்ளே வந்து ஒரு பீஸு இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா எதனாலன்னு பார்த்திங்கன்னா, சர்வீஸ் வந்து நம்ம வந்து கூலண்ட் மாற்றாமல் வெறும் தண்ணியை வச்சே ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வர்றது. ஏன்னா வந்து கூலண்ட் இல்லாமல் நீங்கள் தண்ணியை மட்டும் வச்சு ஓட்டுறப்ப உள்ளே செம்மண் ஃபார்ம் ஆகும். அதோட கரோஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வர்றது. இது பார்த்திங்கன்னா அதிகமான செலவு. இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டே இப்போயே பார்த்துட்டதுனால நம்ம வந்து ஹெட்டு வந்து போகிறத வந்து நம்ம வந்து தவிர்த்தாச்சு. இல்லைன்னா வந்து ஹெட்டும் வேலை வச்சுருக்கும். ஹெட்டு கேஸ்கெட்டு போயிருக்கும். ஹெட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ இதோட மொத்த ரேட்டு பார்த்திங்கன்னா, இந்த 2 கேப்பு, இந்த ஓஸு, இந்த வால்வு எல்லாம் சேர்த்து மொத்தமானு பார்த்திங்கன்னா, இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து 1,500 வந்து வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த கேப்பெல்லாம் ஃபுல்லாக புதுசு. இந்த கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதர் மேக்கில் வாங்குறதுனால நம்ம வந்து பேக்கிங் வந்து நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து அதோடவே செட்டாகவே வந்துடும். இந்த ஒரு கேப்புக்கு பார்த்திங்கன்னா செட்டாகவே வந்துடும். இது கலட்டக்கூடியது தான். ஹெட்டில் வர்றது இது கலட்டக்கூடியது தான். சில பேர் இது வந்து இது பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதுலேருந்தும் லீக் ஆக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஓஸு ஃபுல்லாகவே 3 ஓஸுமே நம்ம வந்து மாற்ற போகிறோம். பாட்டமு, டாப்பு, மற்ற எல்லா 3 ஓஸையுமே நம்ம வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வருது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் கம்மியாக இருக்குது. பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மாட்டியாச்சு. இந்த சென்சார் பக்கத்துலேயே நமக்கு வந்து லீக் ஆனதுனால அதையும் வந்து நம்ம வந்து கழட்டி அதையும் நம்ம வந்து பேஸ்ட்டு போட்டு மாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பேஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த சென்சார்லாம் நம்ம வந்து பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணியாச்சு. இந்த பீஸையும் நம்ம வந்து மாற்றியாச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த ஓஸையும் நம்ம வந்து மாற்றியாச்சு. இந்த பீஸு, இந்த ஓஸு 2மே கேப்பு, அந்த ஓஸு. அப்புறம் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து டாப் ஓஸை மாட்டிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துட வேண்டியதான். இந்த ஓஸ் மட்டும் தான் இப்போ பேலன்ஸ். அதை மட்டும் நம்ம வந்து மாட்டிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம்.